படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த ரீமாஸ்டர் டிஜிட்டல் வெர்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த படம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, இப்போ தேட்டரில் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்க புதுசாக பார்க்குற மாதிரி தான் ப்ரோ. புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குங்களா? பிரிண்ட் இதெல்லாம் எப்படி? பிரிண்ட்லாம் கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. சாங்ஸு சாங்லாம் அல்டிமேட் ப்ரோ. மியூசிக்கில் செம்மையாக இருக்குது. தலைவருடைய அந்த எனர்ஜெட்டிக் அது மறக்க முடியாது ப்ரோ. மறக்க முடியாது. ஓகே தேங்க்யூ ப்ரோ. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்ததுங்க? நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? இப்போ இந்த டிஜிட்டல் ரீமாஸ்டர் பண்ணும்போது எப்படி இருந்தது? அருமையாக இருந்ததுங்களா? இந்த படம் அப்போ நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கு இப்போ தேட்டரில் பார்த்ததுக்கு எப்படி? இப்போ பார்த்து ஞாபகம் பண்ணி இப்போ பார்க்க நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு படம். இப்போ கொஞ்சம் சவுண்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ரீமாஸ்டர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தலைவர் எப்படி பண்ணியிருக்கிறாரு? தலைவர் மாஸ் தான். இப்போ மாஸ் பண்ணியிருக்காரு. வேறு தலைவர் படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னா எந்த பண்ணலாம்? இல்லை, நிறைய படங்கள் இருக்குது. படைப்பா பண்ணலாம், ராஜா பண்ணலாம், அண்ணாமலை பண்ணலாம், நிறைய படங்கள் இருக்குது. நிறையா படங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்த கூலி எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது? கூலி எக்ஸ்பெக்டேஷன்லாம் கூலி அது வந்தால் தான் தெரியும். நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும் கூலி. ஓகே. படம் எப்படி இருந்ததுங்க? படம் சூப்பர் படம். எல்லாம் சொல்ல வேண்டிய படம் இல்லை. 100 தடவை பார்த்தாச்சு. இன்னும் 100 தடவை பார்த்தேன். இந்த படம் உங்களுக்கு வந்து இப்போ புது விஷயம்ல புது அப்போ ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்குது. எஃபெக்டாக அருமையாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. அட்டகாசம். சூப்பராக இருக்குது. இது வேறு ரஜினி படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னு எந்த படம் பார்த்தாங்க? நான் ரஜினி அனைத்தையும் பார்ப்பேன். இதுதான் கிடையாது, எனக்கு முதல் ரஜினி படம் தான். இந்த படம் ஆமாம், எதை தான் ஃபஸ்ட்டு ரஜினி படம் பார்த்தா தூங்குவேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. அது இப்போ புது வெர்ஷனில் விட்டுருக்குறாங்க பாஷா படம். இது எப்படி இருக்குது? பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம். ரகுவரன் வெயிட் ப்ரோ. ரகுவரன் வெயிட்டுங்களா? இப்போ தலைவர்லாம் பண்ணியிருந்தார் அவர் ப்ரோ. அவரும் வெயிட்டு தான், அது சொல்லவே தேவையில்ல. ஓகே. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? இல்லை, படம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. தலைவர் படம் நல்லா இருக்குது. தலைவருக்காக தான் வந்தேன். சின்ன வயசுல தலைவர் ரசிகர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே தலைவருக்காக வருவோம். கூலி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க மூவி. ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அதே மாதிரி தலைவர் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ப்ரோ? ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி இங்கே வந்தேன். நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன். ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தா ரகுவரன் அவர் பண்ணியிருந்தாரு. ரகுவரன் எப்பயுமே மாசு தான். தலைவருக்கு ஒரு நிகரான வில்லன்னா அது ரகுவரன் மட்டும்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு தலைவர் படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணுவாங்க? தளபதி பண்ணலாம். கழுகு பண்ணலாம். நிறைய படம் இருக்குது. ஸோ அதே மாதிரி 24 அவர் பிறந்த நாள் அப்போ அண்ணாமலை பண்ணுறாங்க. அண்ணாமலைக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். பண்ணால் என் தலைவர் படம் என்ன படம் ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் வந்துடுவோம். ஓகே, தேங்க்யூ. தலைவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆமாம், பாட்சா வந்து அப்பயும் பார்த்துருக்கேன், இப்பயும் பார்த்துருக்கேன். இது வந்து அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட மாறல. சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்கும்போது புது அனுபவமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது அந்த ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது என்னடா பழைய படம்லாம் நினைக்காதீங்க. புது படத்துக்கு இப்போ ஈக்குவலாக இருக்குதுங்க. சூப்பராக செம்மையாக தேவா சார் செம்மையாக மியூசிக் போட்டிருக்காரு. சுரேஷ் கிருஷ்ணா அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த எனர்ஜி நம்மளும் அந்த மாதிரி நடக்கணும், போகணும், ஸ்டைலாக இருக்கணும்னு அவரை பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி தான் அவர் நடக்கிறதெல்லாம் அப்படி இருக்குதுங்க. ஆமாம், 95 நாங்களாம் டான்ஸ் குரூப் வச்சுருந்தேன். பரதன் டான்ஸ் குரூப் வச்சுருந்தேன். அந்த பாட்டுக்கெல்லாம், ஆட்டோக்காரன் பாட்டுக்கெல்லாம் அப்படியே வந்து கூட்டத்துலேருந்து ஆட்டோ ஏற்றி அப்படி ஸ்டேஜுக்குள்ளார மேலே ஏற்றுவான். அது பயங்கரமான வைப்பாக இருக்கும். இப்பயும் பார்க்கும்போது அதே தான் ரஜினி அப்படி நடக்கிறாரு பாருங்க. ஐயோ சூப்பராக இருக்குங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார வந்து கமிஷனர் பார்க்க போவார் பாரு, ஒரு புருவத்தை தூக்கிட்டு நடக்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாதுங்க. ஆமாம்மா, இன்ட்ரோல் பிளாக்லேயே அப்படியே வச்சு அடித்து முடிச்சுட்டு அந்த லைட் ஒத்த கம்பத்துக்கு மேலே அப்படியே லைட்டுக்கு எரிக்கும் போது தெருக்கி விடுதுங்க தேட்டரை. சூப்பராக இருக்குது. வில்லா வில்லா தீ ஆமாம். டிசம்பர் 12ஆம் தேதி வந்து தலைவர் பண்ணுறாங்க. அண்ணாமலை பண்ணுறாங்க. அண்ணாமலை அது சூப்பர் படங்க. அண்ணாமலை அது எக்ஸலண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அடடா, இந்த படம் பாஷா படம் பார்க்கும்போது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் இன்னும் இது பெஸ்ட்டாக தாங்க இருக்கான். இன்னும் அந்த அளவுக்கு வந்து மியூசிக் வந்து சூப்பராக இருக்கு. அதை இப்போ அனிருத் சொல்கிறாங்களா எப்படி சூப்பராக போட்டிருக்காரு. இப்போ விஜய்க்கு தகுந்த மாதிரி அவருக்கு, அஜித் தகுந்த மாதிரி அவருக்கு, ரஜினிக்கு இன்னமும் கொடுத்துட்ருக்காருல. அந்த மாதிரி வந்து தேவா சார் இந்த படத்தில் எக்ஸலண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காரு. அப்படி தேட்டரே அதிருது. எது இந்த படத்தில் உங்கள் ஃபேவரட் பாட்டுனா? அது ஆட்டோக்காரன் தான். ஆட்டோக்கார் செம்மையாக இருக்குங்க பாட்டு. எப்பயுமே அது வந்து அந்த
அண்ணன் வந்து இது ஆட்டோ ஸ்டாண்டில் அப்படின்னு பட்டையை கிளப்புறாருங்கன்னு அந்த டடன்னு அடிக்குதுல்ல, அதுக்கே வந்து செம்மையாக இருக்கும். அது ராமையா தான் அந்த நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் வாழணும் எட்டா அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அது சவுண்ட் டிசைன்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த படம் புது படத்துக்கு ஈக்குவலான சவுண்ட் டிசைன். ஆமாம்மா, அதுதான் அது சூப்பராக இருக்கு. இப்போ பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து சவுண்டு வருது. நீ நடந்தால் நடை அழகுங்கிறதுல ஒரு சவுண்டு வந்து எஃபெக்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து கேட்கும்போது அந்த கூட்டத்தில் நம்மளுக்கு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அதெல்லாம் ஏகப்பட்ட இது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஆமாம்மா, ஐயோ ரகுவரன்லாம் சொல்ல முடியாதுங்க. அவர்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அவருடைய பேசுகிறதுக்காகவே வந்து பல தடவை ரசித்து பார்ப்பாங்க எல்லாருமே. வெள்ளத்தனத்தில் அவ்வளோ இருக்கும். அவர் சாதாரணமாக பேசுகிறத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பேசுகிறேன். ஃபுல் சந்தோஷங்க. பேப்பரில் பார்த்தோன்னே ஒட்டாந்துட்டேன். அப்பயும் வந்து எழுத்து ஓட தான் வந்து பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்குன்றது 30 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் சொல்லிட்டாங்களே. மக்கள் திருப்பி மகேஷன் திருப்பின்னு உங்களுக்கு தெரியுமே. அப்பயே பெரிய பிளாக் பஸ்டர், அப்போலாம் சூப்பர் ஹிட் மூவி, பெரிய ஒரு சாதனை படைச்ச படம், மெகா ஹிட் மூவி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீரிலீஸ் எப்படி இருக்குன்னு கேட்க வரீங்க. எக்ஸ்ட்ராடினரி ரெண்டாவது தடவை திரும்பி பார்க்குறப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 95 ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ வந்தப்போ பள்ளி மாணவனாக பார்த்தேன். இப்போ பள்ளி முன்னாள் மாணவனாக வந்து பார்க்க வந்திருக்கேன். சேம் தேட்டர், சேம் ஏரியா. 2017 வந்து பார்த்தோன்னா ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நான் பார்க்கல. அப்போ எனக்கு அவன் அப்போ பார்க்கல. அப்போ எனக்கு சினிமா தேட்டர் கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்கில் பார்க்க மாட்டிருக்கேன். 95 அந்த 95 காலகட்டத்தில் ஒரு 7 தடவை தேட்டரில் பார்த்தேன். அப்புறம் இந்த சன் டிவி நிறைய சேனல்ஸ் எல்லாம் வரும்போது டிவியில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சுன்னு இந்த படத்தை தேட்டரில் பார்க்க வந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா படம் தேட்டரில் பார்க்கும்போது இந்த படம் பழைய பாஷாவாக பார்க்குறதுக்கும் இப்போ ரீமாஸ்டர் பண்ண பாஷாவாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக பழைய பாட்ஷா இதுக்கு என்னென்னா, அதாவது எங்களுக்கு வந்து வயசு வேணால் தோற்றங்கள் வேணால் மாறலாம், ஆனால் மனசுன்றது அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி 95 இருந்து ரிலீஸ் ஆன படத்தை வந்து நாங்கள் பாட்ஷாவில் பார்த்தக்கூடிய அந்த இளமையான அந்த ஒரு தாட்ஸ் வந்து இன்னும் அந்த நினைவுகள் அப்படியே இருக்குது. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாது அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ரசித்து தான் இந்த படத்தை பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு செகண்ட்ஸும் நான் வந்து ஏற்கனவே பார்த்த நினைவுகள் இருக்குது. மேற்கொண்டு இன்றைக்கும் பார்க்கும்போது ரொம்ப அந்த தாட்ஸோடு ரொம்ப ரசித்து தான் பார்த்தோம். ஆமாம், மார்க் ஆண்டனி சான்ஸே இல்லை, நல்லா இருக்குது. ரகுவரன், மார்க் ஆண்டனி, இவங்க மாணிக் பாட்ஷா. அப்புறம் இந்த படத்தில் சரண்ராஜ் ஒரு கேரக்டர் நல்லா நடிச்சிருப்பார் ஃப்ளாஷ்பேக்கில். அது இன்னும் சரண்ராஜ் ரஜினிகாந்தோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் ஃப்ளாஷ்பேக்கில். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அவர். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பாடல்கள்லாம் எப்படி இருந்ததுங்களா? தேவாவோட இசை சூப்பர், பாடல் எல்லாமே சூப்பர் ஹிட். படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? பாஷா சூப்பர்ண்ணா, சூப்பராக இருந்துச்சுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. சலிக்காது. இப்போ இந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது எப்படிங்கண்ணா? ஆரவாரமாக இருந்துச்சுங்களா? ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. இப்போ வர படம்லாம் அவ்வளோ ஒரு இதாக எடுக்கிறதில்ல. பழைய படமாக இருந்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காமல் இருக்குது. சூப்பராக. வேறு ஏதாவது ரஜினி அவரோட படம் ரீலீஸ் பண்ணலான்னு இது பண்ணலாமா? பண்ணுறதா இருந்தால் எல்லா படமும் பண்ணலாம். படையப்பா இந்த மாதிரி பழைய படங்களில் வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாஷா சொல்ல வேணுமா? செமையாக இருக்குது படம். ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருந்துச்சு. தேட்டரில் பார்க்க அப்படின்னா தெரிஞ்சு தேவாவோட மியூசிக் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. டெர்மினேட்டர் பிஜிஎம்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தெரியல எனக்கு எங்கே காப்பி வச்சாங்கன்னா, ஆனால் செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ரஜினி சார் படம் வேறு படம் ரீலீஸ் பண்ணலாம். படையப்பா